இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அவரு ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அது எப்பேர்ப்பட்ட சக்தி தடுத்தாலுமே அது கண்டிப்பா முடியாதுங்க. அவரு கொடுத்தே அந்த விஷயத்த நமக்கு தீருவாருங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு குட்டி கதை மூலமா இறைவன பத்தியும், அவர் எந்த மாதிரி விஷயத்த எந்த நபருக்கு கொடுக்க போறாரு, அத பத்தியும் வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கே டாக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா தம் மக்கள் எப்படி வாழுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக, அதாவது மேற்பார்வையிடுறதுக்காக அந்த ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போதைக்கு ராஜா ஒரு காட்சியை அந்த வீதியில் பார்க்குறாரு. அது என்ன காட்சினா, 2 பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிச்சைக்காரர் இறைவனோட நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. இன்னொரு பிச்சைக்காரரோ இந்த ராஜா இருக்கார்ல, இந்த ராஜாவோட பெயரையே சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ராஜாவுக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்னடா நம்ம பேரை சொல்லி ஒருத்தர் பிக்சர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே காவலாளியை கூப்பிட்டு அந்த 2 பிக்ஷைக்காரர்களும் தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்கிறாரு ராஜா. இந்த 2 பிக்ஷைக்காரர்களுமே அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்தோடனே ராஜாவை பார்த்து வணங்கி நிற்கிறாங்க. ராஜா கேட்குறாரு, நீங்கள் வீதியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் எனக்கு தெரியணும். நீ இறைவனோட பேரை சொல்லி பிச்சை எடுத்த, நீ என்னோட பேரை சொல்லி பிச்சை எடுத்த, இதுக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு முதல் பிச்சைக்காரர் சொல்கிறாரு, அரசே, இந்த உலகமே இறைவனால தான் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உலகமே இறைவன் தான் படைச்சாரு. இறைவனோட அருள் இல்லைன்னா இங்கே யாருமே இருக்க முடியாது. இறைவன் ஒருவரால் மட்டும்தான் ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த நபரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முடியும். அதனால இறைவனோட நாமத்தை சொல்லி நான் பிச்சை எடுத்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இறைவன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனோட கருணை இருந்தால் தான் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒரு செல்வந்தராக கூட நம்ம மாறலாம். சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அந்த இறைவனுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி இறைவனோட பெருமையை பற்றி சொல்கிறாரு முதல் பிச்சைக்காரர். அதுக்கு அடுத்து 2வது பிச்சைக்காரர் சொல்கிறார் ராஜா கிட்ட, ராஜா, இறைவன் எங்கே இருக்கிறாரு? இறைவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இறைவனுங்கிற நாமத்தை மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இறைவன் என் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜாவாகிய, அதாவது இறைவனாகிய நீங்கள் மட்டும்தான். எனக்கு இறைவன்னா ராஜா தான். உங்களால் மட்டும்தான் என்னோட நிலைமையை மாற்ற முடியும். ராஜா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் நான் ஒரு பிச்சைக்காரராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு பெரிய செல்வந்தராக மாறலாம் அப்படின்னு சொல்லி 2ஆம் பிச்சைக்காரர் தான் பிச்சை எடுத்ததுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ இவங்க 2 பேருடைய கருத்தையும் அரசர் கேட்டுட்டு இவங்க 2 பேரையுமே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அரண்மனையில் ஒரு ராஜகுரு இருப்பார் இல்லையா? ஒவ்வொரு அரண்மனையிலுமே ஒவ்வொரு ஊரிலுமே ஒரு ராஜகுரு இருப்பார். அந்த மாதிரி இந்த அரண்மனையிலும் ஒரு ராஜகுரு இருக்காரு. அந்த ராஜகுரு கிட்ட உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அதுக்கு அந்த ராஜகுரு சொல்கிறாரு, என்னுடைய கருத்து என்னன்னா, முதல் பிச்சைக்காரர் இருக்கார்ல, அதாவது இறைவனோட நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்தார்ல, அவருடைய கருத்து தான் நான் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜகுரு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ராஜா கேட்குறாரு, எதுக்கு நீ அவருடைய கூற்று சரின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. உடனே ராஜகுரு சொல்கிறாரு, அரசே, இந்த உலகமே இயங்குதுன்னா இறைவனோட கருணையின் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமே இயங்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அரசர் பதவியில் இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணமும் கூட இறைவன் தான். இறைவனோட அருளும் கருணையும் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அரசர் பதவியில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒரு பெரிய நாட்டோடைய அரசராக இருக்கிறதுக்கு காரணம் இறைவனோட அருள் மட்டும்தான். இறைவனால தான் நீங்களும் ஒரு அரசனாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும், ஒருவர் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவரை உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்துவதற்கான வல்லமை இறைவனுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு இந்த ராஜகுரு விளக்கம் கொடுக்குறாருங்க. இருந்தாலும் இந்த கருத்தை அரசரை ஏற்கிறதா இல்லைங்க. இந்த கருத்து முற்றிலும் தவறு அப்படின்னு ஒரு எண்ணம் அரசரோட மனதில் ஓடுது. அரசர் ஒரு பெரிய கர்வத்தில் இருக்காரு. என்ன கர்வம்னா, தான் பெரிய ஆளு, இறைவனை காட்டிலும் நமக்கு இறைவனோட அருள் நமக்கு இல்லை, நம்மளோட முன்னேற்றத்தில் தான் நம்ம ஒரு அரசராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வங்க. இறைவனை காட்டிலும் நம்ம தான் உயர்ந்தவர். இது சரியான தருணம் வரப்ப மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆணவம் நாட்கள் அப்படியே ஓடுதுங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த விஷயத்தை பெரிய லெவலில் கொண்டாடணும்னு சொல்லி ராஜா நினைக்கிறாருங்க. இதை நாட்டு மக்கள் கிட்ட ஒரு செய்தியை அனுப்புறது. என்ன செய்தினா, குழந்தை பிறந்தது ஒரு
திருவிழா மாதிரி கொண்டாடணும், எல்லாருக்கும் வந்து ஒரு விருந்து மாதிரி வைக்கணும், அந்த விருந்தில் பரிசும் உண்டு. என்ன பரிசுனா பூசணிக்காவும் புத்தாடைகளும், யாரெல்லாம் விருந்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பூசணிக்காவும் ஒரு புத்தாடையும் வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து நாட்டு மக்கள் கிட்ட போய் சேருதுங்க. இப்போ இந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்காக 2 பிக்ஷைக்காரர்களும் அந்த விருந்துக்கு வராங்கங்க. அப்போ ராஜாவோட மனசில் ஒன்றே ஒன்று தாங்க ஓடுது. என்னன்னா, நம்ம யாருன்னு நம்ம வந்து காட்டணும், நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு சரியான தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ராஜாவோட மைண்டில் அதாங்க ஓடிட்டுருக்கு. அப்போதைக்கு விருந்தும் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க. விருந்து நல்லபடியாக முடிஞ்ச பிறகு ராஜா சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் ஒரு புத்தாடையும் ஒரு பூசணிக்காவும் கொடுக்குறாருங்க. ஆனால் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி பிக்ஷை எடுத்தார் இல்லையா, அவருக்கும் ஒரு பூசணிக்காவும் ஒரு புத்தாடையும் கொடுக்குறாருங்க. ஆனால் இன்னொரு பிக்ஷைக்காரர் பிக்ஷை எடுத்தார் இல்லையா, ராஜாவோட பேரை சொல்லி பிக்ஷை எடுத்தார்ல, அவருக்கு மட்டும் அந்த பூசணிக்காக்குள்ள பொன் பொருள் வைரம் இது எல்லாத்தையுமே வந்து மறைச்சி வச்சு இது மேலே அந்த புத்தாடையை வச்சு அந்த 2வது பிக்ஷைக்காரருக்கு மட்டும் ராஜா வந்து பரிசளிக்கிறாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ராஜா வந்து தன் நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக பவனி வராருங்க. அப்படியே பவனி வரப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பிச்சைக்காரரை பார்க்குறாரு. அதாவது ராஜாவோட நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்தார்ல, அந்த பிச்சைக்காரரை ராஜா பார்க்குறாருங்க. ராஜா பார்க்குறப்ப ராஜா வந்து அந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னே கேட்குறாரு, நான் தான் உனக்கு பொன் பொருள் எல்லாத்தையுமே வந்து அந்த பூசணிக்காலை வச்சு கொடுத்தனே, நீ இன்னும் செல்வந்தரா ஆகலையா, இன்னும் பழைய மாதிரியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணுன்ட்டு கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொடுத்த அந்த பூசணிக்காவை சரி எல்லாத்தையுமே நான் வந்து வித்துட்டேன். அரசே, என் கையில் உள்ள காசு எல்லாமே சரியாக போயிடுச்சு, ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அந்த பூசணிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அந்த பூசணிக்காவும் விற்று நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வந்து இந்த 2வது பிச்சைக்காரர் வந்து அரசரை நோக்கி பதில் சொல்கிறாருங்க. அரசருக்கா ஒரு கடும் கோபம் வருது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு அரசர் வந்து கிளம்பிடுறாருங்க. அப்புறம் அரசர் வந்து வீதியில் நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு கடையை ஒன்று பார்க்குறாரு. அந்த கடைக்கிட்ட போய் ஒரு நபரை பார்க்குறாரு. அதாவது அந்த நபர் வந்து ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கார். அந்த செல்வந்தர்கிட்ட கேட்குறாரு, உங்களை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நான் வந்து முன்னாடி பிக்ஷை எடுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கூட அரண்மனைக்கு கூப்பிட்டு விசாரிச்சிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. நீ எப்படி திடீர்னு வந்து செல்வந்தரான அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. உடனே வந்து அந்த செல்வந்தர் வந்து பதில் தராரு, ஐயா நான் வந்து பிக்ஷை எடுத்துக்கிட்டு இருப்பேன், நான் பிக்ஷை எடுத்துகிற காலத்துலேயுமே வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வருடம் தவசம் வரும், அதை வந்து நான் முறையாக வந்து செஞ்சுருவேன். இந்த நடையும் நான் வந்து தவசத்துக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு செய்கிறதுக்காக நான் கடைக்கு போய் காய்கறி வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த பூசணிக்காய்க்குள்ளே வந்து வைரம் வைடூரியம் எல்லாமே இருந்துச்சு, அதை விற்று நான் பெரிய செல்வந்தராக ஆயிட்டேன் அப்படின்னு வந்து பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜாவுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் வந்து ராஜா வந்து தன்னிலேயே மறந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து புரிய வருது. இப்போதான் ராஜாவுக்கு வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரு, இறைவன் வந்து ஒரு விஷயத்த ஒரு நபருக்கு கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலுமே தடுக்க முடியாது, அந்த மாதிரி யார் தடுத்தாலுமே அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த வந்து இறைவன் வந்து யார் மூலமாகவாது கொடுத்துருவாரு அப்படிங்கிற வந்து ஒரு கரு வந்து ராஜாவுக்கு வந்து புரிய வருது. அடடா, இறைவன் ஒருத்தர் இல்லவே இல்லையே, நம்ம தானே எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம கர்வத்தை இந்த 2 நபர் மூலமாக இறைவன் நமக்கு வந்து உணர்த்திட்டாரே அப்படின்னு அவரோட தவறையும் வந்து ராஜா வந்து உணர்ந்து பார்க்குறாரு. இப்படி இந்த கதை மூலமாக இறைவன் வந்து என்ன உணர்த்துறான்னா, ஒருத்தருக்கு வந்து இறைவன் வந்து கொடுக்கணும்னு நினச்சது வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாதுங்க. நம்மளில் சில பேர் வந்து நம்மளால தான் வந்து ஒரு செயலானாலும் சரி, ஒரு உதவியானாலும் சரி, எல்லாமே வந்து நம்மளால தான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்போங்க. அந்த இறைவன் கிடையாது, நம்ம தான் வந்து இந்த செயலை செஞ்சோம், நம்ம தான் பிறருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்வத்தில் இருப்போங்க. ஆனால் நம்மன்னு சொல்கிறப்ப நம்மளாக இருக்க முடியாதுங்க. நம்ம வந்து ஒரு காரணியாக தான் இருப்போம். நம்ம மூலமாக வந்து அந்த நபருக்கு வந்து அந்த உதவியவே அந்த இறைவன் தாங்க செய்கிற மாதிரி வந்து ஆக்கியிருப்பார். இந்த கதையில் ராஜாவோட கர்வமும் வந்து அடங்கி போயிருக்குங்க. தன்னிலையை மறந்துட்டார் ராஜா, தன்னிலையை மறந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படி
அப்படின்னு ராஜா வந்து உணர்ந்திருப்பாருங்க. அதுபோல தான் நம்மளால் வந்து உதவிகள் வந்து பிறருக்கு வந்து நம்ம செய்யப்பட்டோம்னா அதுக்கு வந்து முழு காரணம் நம்மளால் மட்டும் கிடையாதுங்க. இறைவன் வந்து நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி உதவியை வந்து செய்ய வைக்கிறாருங்க. அந்த நபருக்கு வந்து உதவி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த உதவியை வந்து செய்ய வைக்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தயவு செஞ்சு கமெண்டும் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கமெண்டும் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.